ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு செந்தில் டாக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிரீடி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்ராமா படத்தை பற்றி தான். இந்த படம் எப்படி இந்த ஸ்க்ரீன் பிளே இருந்தது அப்படின்னா, அந்த டோமினோ எஃபெக்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சின்ன நிகழ்வு, அதனால் வரிசையாக அடுக்கடுக்காக நிகழக்கூடிய மற்ற நிகழ்வுகள் எதிர்பாராத விதமாக அந்த மாதிரி தான் அந்த படத்தை வந்து டோட்டலாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வில் அப்படிங்கிற ஒரு போலீஸ்கார் மாற்றலாகி ஒரு ஐலாண்டில் இருக்கிற ஒரு சின்ன டவுன் பகுதிக்கு வந்து வேலையில் ஜாயின் பண்ணுறார். இந்த கேரக்டர் ஹிமேஷ் பட்டேல் தான் பண்ணியிருக்காரு. அநேகமாக அவர் வந்து இந்திய வம்சாவளியாக இருப்பார்னு நினைக்கிறேன். இவர் நாள் வந்து ஜாயின் பண்ண உடனே ஒரு பார்ட்னர் ஒருத்தர், டெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர் ஒருத்தர்றாங்க. அவர் வந்து அங்கேயே ஒரு 7-8 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குவார். ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால 2 பேரையும் சேர்ந்து அவர் வேலையெல்லாம் கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் வந்து ஒரு பிளாக் உமன் அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பி விடும்போது அப்போ தான் இந்த கடைகள் இப்படி தான் இருக்கும், இந்த ஊர் இப்படி தான் இருக்கும், அந்த மக்கள்கிட்டலாம் ஜாக்கிரதையாக நடந்துக்க, தேவையில்லாத பிரச்சனைலாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி கொடுத்துட்டே போயிட்டு இருக்கும்போதே தனக்கு கல்யாணம் ஆனதையும் ஒரு நிறைய மாத கர்ப்பிணியாக மனைவி இருக்கிறதையும் வந்து வில் சொல்கிறாரு. அதே சமயம் எனக்கு கல்யாணம்லாம் கிடையாது, ஏன்னா நான் இஷ்டப்பட்டவங்களோட அப்படியே இருந்துக்குவேன், அதை வேறு ஒருத்தவங்களோட மனைவியோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொராலிட்டி இல்லாத ஒரு நபராக தான் வந்து இவரை நம்ம காமிக்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, யாரோ ஒருத்தர் வீட்டுள்ளார் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணு கூட போய் இருந்துட்டு வந்தேன், வேறு ஒருத்தனுடைய முடிவே இவருக்கு வந்து அஃபேர் அப்படின்னு சொன்னோன்னா, என்னப்பா டியூட்டி எதில் இப்படி போகிற அப்படின்னா, இல்லை ஒரு 10 நிமிஷம் தான் வந்துடுவோம் போன்னு சொல்லிவிட்டு இவரை வந்து வெளியிலேயே பெட்ரோல் வண்டியில் நிப்பாட்டிட்டு இவர் உள்ளார அந்த பெண்ணோட போயிடுறார். போனதுக்கப்புறம் ஒரு கால் ஒன்று வருது, இந்த மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டு, ஒரு திருட்டு ஒன்று ஒரு இடத்துல நடந்துருச்சு, உடனே போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு. இவருக்கு நாள் எதுவுமே புரியணுன்னா போய் கதவை தட்டி டெரியை கூப்பிட பார்க்குறாரு. பட் ஆனால் வந்து அவர் வர மாதிரி தெரில அப்படின்னோன்னா, சரி நம்மளே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் வண்டி எடுத்துகிட்டு போகிறார். போன இடத்துல எதிர்பாராத விதமாக அந்த வீட்டில் இருந்த லேடிக்கும் வில் வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனையில் அந்த லேடி இறந்து போயிடுறாங்க. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அந்த இடத்துக்கு வந்த டெரி வந்து, என்ன அது ஒரு 1/2 நான் இல்லை அதில் இந்த வேலையை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னோடனே, இல்லை நான் சரணடைஞ்சிடறேன், நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாரு. சொன்ன உடனே, இல்லை நீ போனீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து அவனையும் போக விட்டுட்டு நீ எங்கே போகணுன்னு சொல்லிட்டு என்ன கேட்பாங்க, அப்போ நான் அந்த பெண் வீட்டுக்கு போகிறத சொல்கிற மாதிரி இருக்கும், எனக்கும் சேர்ந்து பிரச்சனை வரும், இதை எப்படியாவது மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு சின்ன ஜவுத்தால் பையில் வந்து லட்சக்கணக்கில் வந்து டாலர்ஸ் இருக்குது. உடனே இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ராபரிக்காக இந்த கொலை நடந்த மாதிரி செட் பண்ணிட்டு போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதமான சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிடுறாங்க. ஒழிச்சு வச்சதுக்கப்புறம் இந்த கேஸ் இவங்க 2 பேர்கிட்டையும் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வரும். இவங்க 2 பேரும் சேர்ந்து அதாவது அவர் பண்ண கொலையே வந்து திருப்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மிச்ச கதை. இது டோட்டலாக ஒரு 1 மணி நேரம் 52 நிமிடங்கள் ஓடுது. முதல்லாம் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக போனால் கூட கொஞ்சமாக அப்படியே கிரிப்பிங் ஆகி டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் அப்படியே நெக்கில் அந்த சீட்டேஜ்னு சொல்லுவாங்களா, அப்படி வந்து உட்கார வச்சிடுறாங்க. இது டோட்டலாகவே மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது வந்து ஒருத்தர் எமோஷனலாக தவறாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, இல்லை பேராசையினால் எடுக்கக்கூடிய முடிவு, இதனால தான் இதில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே நடக்குது. ஏன்னா இந்த முதல் கொலை, அதற்கப்புறம் வரிசையாக அரங்கேறுகிற அடுத்தடுத்த விஷயங்கள். இவர் முதல்ல வந்து நான் போய் சரணடைஞ்சிருன்னு சொல்லியிருப்பார். சரணடைஞ்சிருந்தாலே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெரி இவரை வந்து கன்வின்ஸ் பண்ண உடனே அப்போ சொல்லுவார், இது நம்ம 2 பேருக்குள்ளே தான் இருக்கணும், உன் மனைவி கூட இது வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில்கிட்ட வந்து டெரி சொல்லுவார். ஆனால் வில் நேராக போய் மனைவிட்டு சொல்லும். சொன்னதனாலேயே வேறு சில பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கும். சொல்லாமல் இருந்திருந்தாலும் சில விஷயங்கள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும். இது மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் எமோஷ்னலாகவும் ஒரு பேராசைகளும் இருக்கக்கூடிய முடிவுகள் தான் டோட்டலாக படத்தை வந்து ட்ரைவ் பண்ணும். அதனால் நடக்கக்கூடிய விளைவுகள் தான். அந்த ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் வரைக்கும் வந்து ஸ்ட்ரைட் நேரேஷனில் போகும். அதுக்கப்புறம் சாப்டராக வந்து பிரிச்சிருப்பாங்க, ஒரு 4-5 சாப்டராக. அதுக்கப்புறம் வர வெவ்வேறு கேரக்டர்ஸ், அந்த கொலையான பெண்ணினுடைய காரணம் என்ன, அவனுடைய இன்னொரு அஃபேர் அவனுக்கு ஒன்று இருக்கும், கொலையை யாருமே பார்க்கலன்னு இவங்க நினச்சிட்டு இருக்கும்போது இதை ஒருத்தன் பார்த்துருப்பான். இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் சொல்லுக்குள்ளார் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலந்தி வலை மாதிரி அப்படியே பின்னியிருப்பாங்க அந்த இடத்த. ஒரு மாரல் விஷயத்தை சொல்லி
ஒரு கருத்து ஒன்று சொல்லி வந்து இதை முடிச்சு வச்சுருப்பாங்க. அது திடீர்னு முடிஞ்ச மாதிரி இருந்தாலும் கூட நீட்டாகவே தான் இருந்தது. நல்லா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த டெரிங்கிற கேரக்டர் ஜோசப் கார்டன் தான் பண்ணியிருந்தார். சூப்பராக எக்ஸலண்ட்டாக வந்து கன்சியூவ் பண்ணியிருந்தார் அந்த இடம். அது எப்படி இருக்குன்னா, அந்த கேரக்டர்ஸ் அந்த வெல்லனோட ஒய்ஃபுக்கும் வந்து முக்கியமாக அவரோட ஒய்ஃபுக்கு வந்து இவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியாது, பயமாக இருக்கும். இவன் நல்லவனா கெட்டவனா, இல்லை வந்து நம்மளை எதாவது செஞ்சிருவானா அப்படின்னு இருக்கும். அந்த ஃபீல் வந்து நம்ம ஆடியன்ஸுக்கும் இருக்கும். இவன் வந்து ஃபுல்லாக நம்மளால் நம்பவும் முடியாத அந்த கேரக்டரை நம்பாமல் சில சமயத்தில் பார்த்தா நல்லவன் மாதிரி இருப்பான், சில சமயத்தில் பார்த்தா எதாவது செஞ்சிருவான் அவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வில்லியனுடைய ஒய்ஃபுக்கு இருக்க பதப்பாதிப்பு நமக்கும் வந்து நிறைய சீன்ஸில் வந்து கொண்டு வந்தாங்க. ரொம்பவே ஒரு டீசெண்டான க்ரைம் த்ரில்லர் அது. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். பட் இதில் ஒரு பெட்ரூம் சீன் ஒன்று இருக்குது, வயலன்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு 18+ தான். லைன் பிளேஸ் பிளேயில் யூடியூப்லேயே தமிழ் டப்பிங்கில் இது வந்து அவைலபிளாக இருக்குது. இதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். தாராளமாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.